மேரா சாலோன் பிசினஸ் ஆப் இன் 11வது டுடோரியல் வீடியோவிற்கு வரவேற்கிறோம். முதல் பாகத்தில் அட்டைகளை எவ்வாறு தயாரிப்பது என்று கற்றுக்கொண்டோம். இது ஒரு பகுதி இழுக்கும் வீடியோ. இந்த காணொளியில் உறுப்பினர் அட்டையை எவ்வாறு விற்பனை செய்வது என்பதை அறிந்து கொள்வீர்கள். முதலில் இங்கே மெம்பர்ஷிப் என்பதை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் வாடிக்கையாளரின் மொபைல் எண் மற்றும் பெயரை எழுதுவீர்கள். நாங்கள் கார்டை தேர்ந்தெடுப்போம். நாங்கள் உருவாக்கிய அட்டை இங்கே காண்பிக்கப்படுகிறது. ஒரு அட்டையை தேர்ந்தெடுக்கும். தொகையும் செல்லுபடியும் தானாகவே வரும். நாம் பெறும் தொகையை கீழே நிரப்புவோம். பணம் அல்லது ஆன்லைனில் பெறப்பட்ட மொத்த தொகை இரண்டையும் சேர்த்து பெறப்பட்ட மொத்த தொகையாக இருக்க வேண்டாம். கடனுக்கு அட்டையை விற்க முடியாது. அதன் பிறகு பணியாளர்கள் தேர்வு செய்து சமர்ப்பிப்பார்கள். நாங்கள் அவர்களுக்கு எப்போது பில் செய்வோம். எனவே கார்டு பேலன்ஸ் இங்கே காட்டப்படுகிறது. அவர்கள் கார்டு பேலன்ஸ் பயன்படுத்த விரும்பினால் அதை ஆன் செய்வார்கள். இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷம் என்னவென்றால், நாம் கார்டு பேலன்ஸ் ஆன் செய்தால் சர்வீஸ் மட்டும் இங்கு வரும். தயாரிப்பு காட்டப்படாது. ஏனென்றால் நாம் கொடுத்த பேலன்ஸ் சர்வீஸுக்கு மட்டுமே. இப்போது நீங்கள் பில்லிங் செய்யலாம். பகுதி 3இல் உறுப்பினர் அட்டை விவரங்களை எவ்வாறு பார்ப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். எங்களுடன் தொடர்ந்து இணைந்ததற்கு நன்றி.